இப்போ சார் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு விவாதமாக போய்கொண்டிருக்கிறது. SIR அதை சொன்னேன் சார், நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சார் நினைச்சிடாதீங்க. ஸோ வந்து அது வந்து மிகப்பெரிய விவாதமாக போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தல் கமிஷன் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. பீகார்லேயே வந்து 60 லட்சம் வாக்காளர்கள் நீக்கியிருக்கிறாங்க. இங்கே வந்து சிறுபான்மையினர் மக்களை டார்கெட் பண்ணி அவங்க வந்து வேலை செய்ய பார்க்குறாங்க. ஸோ அதை விடவே மாட்டோம் அப்படின்ட்டு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியுள்ளார். ஸோ இது என்ன, இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க, எப்படி எவால்வ் ஆகும்னு நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ? சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் இல்லையா, இது எதிர்க்கிற இதே மு.க. ஸ்டாலின் தான் 2017 ஆர்கே நகர் தொகுதியில் நடந்த இடைத்தேர்தல் போது கேட்டவர். 13 முறை திராவிட முன்னேற்ற கழகம் இதே மாதிரி சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை கேட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் பல்வேறு சமயங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி வாக்காளர் பட்டியலை தீவிரமாக சீர்திருத்த வேண்டும் என்று கேட்டிருக்குது. செய்தும் இருக்கிறது, தேர்தல் ஆணையம் செய்திருக்குது. புதுசு கிடையாது, ஏதோ புதிய பூதம் வந்த மாதிரி சொல்றாங்க. SIR என்கிற நடவடிக்கை என்ன தவறு? ஒரு செயல் வந்து குற்றமா? இல்லையே. அந்த செயலில் ஏதாவது பிழைகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அரசாங்கத்தோட கடமை, மத்திய அரசோட கடமையும் மாநில அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. இதுல என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா, இந்த ஆதார் பிரச்சனை தான். ஆதாரை வந்து வெளிநாட்டவர்லாம் ஈஸியா வாங்கிடுறாங்கன்ற ஒரு புகார் இருக்கு. நடைமுறை ஒரு சிக்கலா இருக்குன்னா அதை தான் செயல்படுத்தணுமே தவிர ஒட்டுமொத்தமாக அந்த திட்டமே தவறு என்கிற அணுகுமுறைக்கு ரொம்ப மோசமானது.